இங்க 2 திருடங்க ஒரு கடையில ராபரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அதனால ராபரி பண்ண வந்த 2 பேர்ல ஒருத்தன் அந்த கடை ஓனரோட வைஃபை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷாப்போட ஓனர் எப்பயும் போல போலீஸ் கிட்ட ஜாலியா பேசாம இருக்கிறதும் அந்த கடையில இருக்கிற எல்லாரும் வித்தியாசம் நடந்துக்கிறத பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு இந்த ஷாப்ல ராபரி நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதனால இந்த சிச்சுவேஷனை பெருசு பண்ணாம கடை விட்டு வெளியே போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததை சொல்லிட்டு நீ கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி பேக்கப்புக்கு வர சொல்லிட்டு இந்த கடைக்கு முன்னாடியே நின்னுட்டு வேற ஏதோ ஒர்க் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு. அதே டைம் நான் பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருந்து உள்ள போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப திருட வந்தவங்க பணத்தை எடுத்துட்டு வெளியே போலாம் நினைக்கிறாங்க. ஆனா வெளியே இருக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து பயந்துட்டு கடைக்குள்ளவே இருக்காங்க. இதே டைம் பின்னாடி சைடுல இருந்து போலீஸ் ஆபீசர் உள்ள வரது சிசிடிவி மானிட்டர்ல தெரியுது. இத பாக்குற ஓனரோட வைஃப் இத திருடங்க பாத்திர கூடாதுன்னு மயக்கம் போட்டு விழுறா. அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. அந்த டைம் அந்த போலீஸ் ஆபீசர் அவன் மேல ஒரு டின்ன தூக்கி எறிகிறாரு. அந்த திருடனும் போலீஸை பார்த்து சொல்றான். ஆனா அந்த டின் அவன் ஃபேஸ்ல பட்டதுல அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். இன்னொருத்தரும் அந்த போலீஸை பார்த்து சொல்றான். ஆனா கன்னு சரியா ஒர்க் ஆகாதனால புல்லட் வெளியே வரல. அதனால அந்த போலீஸ் ஆபீசர் அவனை சுடாம டோரை உடைச்சுக்கிட்டு வெளியே விழுந்து 2 பேருமே பிடிக்கிறாரு.